ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த தீபிகா வந்து இப்போ ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்ல முடியாது. ஒரு வெறுக்கிறதோடைய உச்சகட்டத்தில் இருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லை, நம்ம மல்லியை தான். மல்லியை ஏமா வெறுக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க இருந்துக்கிட்டு சும்மா இந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி இவங்க சும்மா இல்லாமல் அந்த வெண்பாவுடைய ஷூவில் வந்து அந்த கிளாஸ் பீசஸை போட்டாங்க இல்லையா, அதனால பயங்கர கோபமான இவங்க இருந்துக்கிட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இவங்களை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் திருந்தாத ஜென்மங்க, இதுங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்தாலும் அதுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்குதுங்க. அதனால நம்ம காதிலே வாங்கிக்காமல் இருக்கலான்னு பார்த்தாலும் அந்த சத்தம் வந்து நம்ம காதை குடையுது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறது, அமைதியாக இருந்தாகணும். சரி, நம்ம வீடியோக்குள்ள வாங்க. இப்போ அந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு என்னென்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க வந்து மறுபடியும் அந்த தீபிகா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எத்தனையோ பிளான் பண்ணோம், எதிலுமே அவளை மாற்ற மாதிரி தெரியல. ஆனால் இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம சும்மா இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த மல்லிக்கு கொம்பு முளைச்சிடும், அதனால் நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பிளானை போடுறாங்க. அது என்ன பிளான்னா, எப்படியாச்சும் அவளை வந்து ஒழிச்சு கட்டணும். இதுக்கு மேலே அவளை விட்டு வச்சோம்னா அவள் வந்து நம்மளுக்கு ரொம்பவே டார்ச்சர் தான் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு அடியால் வச்சு மல்லியை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ முன்னையோட ரொம்பவே டீப்பாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கா நம்ம தீபன் இருந்துக்கிட்டு, இதுக்கு மேலே நம்ம வந்து அமைதியாக இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சொந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டவே கொலை பண்ணுற அளவுக்கு இவங்க போனவங்க. அதுக்குனால இந்த மல்லியை வந்து ஏற்கனவே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய கொலவெறியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறா என்ன வேணாலும் பண்ணுறது தயங்க மாட்டா. அதனால் இவகிட்ட கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும், அதே சமயம் இவளை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபன் இருந்துக்கிட்டு டீப்பாக வாட்ச் பண்ணுறாரு. அப்போ தான் தெரிய வருது மல்லியை வந்து அடியால் வச்சு க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலங்காலையிலே 4 மணிக்கு ஃபோனை எடுத்துகிட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடுறா. என்னடா இது, இந்நேரத்துக்கு ஃபோனை எடுத்துகிட்டு ஓடுறா. அப்படியே கேஸ் விஷயமா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே தான் பேசுவாள். என்றைக்குமே ஃபோனை தூக்கிட்டு வெளியே போனதில்லை. அதுவும் இந்த நேரத்துக்கு போகிறான்னா என்னவோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடியே பார்க்குற நம்ம தீபன். அப்போ தான் தெரிய வருது, அந்த மல்லியை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, உங்கள் உயிரோடு இருக்கவே கூடாது, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன், அந்த ராஜேஸ்வரி என்ன சொல்கிறாங்களோ அதுபடி செஞ்சுருங்க அப்படின்னு. ஓஹோ, நீங்கள் 2 பேர் தான் கூட்டு களவாணிகளா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணி இவர் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்றதை வீடியோ எடுத்துக்கிட்டு அங்கே ராஜேஸ்வரி என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போய் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி மல்லிக்கு ஆதரவாக அவர் பேசிகிட்ருக்காரு. மல்லியை காப்பாற்றி விட்டுறாரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் கொஞ்ச நாளைக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஏன்னா இவங்க பண்ணது பெரிய தப்பு. ஒரு நிரபராதியை குற்றவாளியை ஆக்கணும், அதுவும் இல்லாமல் அவளை குற்றவாளியாக நிரூபிக்க முடியல அப்படின்றதுக்காக அவளை கொல்லணுன்ற அளவுக்கு போனால் இந்த போலீஸுக்கு வந்து அவளுடைய வேலையை துஷ்பிரயோகம் பண்ணதுனாலையும் அந்த வேலையை வச்சு இவங்க எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுக்க போகிறாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக பேசி அதுக்கப்புறம் தீபன் மூலியமா அவளுக்கு ஆயுள் தண்டனை கைதியாக அவங்கள அறிவிச்சுறாங்க. அது மூலிமா ஜெயிலையும் போட்டுடுறாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தீபிகாவை அந்த குழந்தை வந்து வெறுக்குது. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சதும் இனிமேல் அந்த அம்மாவே நமக்கு வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு அந்த குழந்தை இருக்குது. நான் கடைசியாக என் பொண்ணை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து ஜட்ஜி முன்னாடி கேட்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை இருந்துக்கிட்டு எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்க விருப்பமே இல்லை, ஏன்னா எனக்கு அவங்க அம்மாவே இல்லை. என்றைக்கு அவங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து காலில் அடிப்படுற அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்களோ, அதுவும் இல்லாமல் அவங்க என்னையே போய் தொலைன்னு எத்தனை முறை சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் சொல்கிறவங்களாம் பார்க்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை, அதுவும் இல்லாமல் அவங்க மேலே எனக்கு பாசமும் இல்லை. அதனால் தயவு செஞ்சு எனக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கோர்ட்லேயே சொல்லிடுது. அதனால் அந்த குழந்தையோட விருப்பம் என்னவோ அதை தான் நம்ம செய்யணும். ஏன்னா அந்த குழந்தை வந்து ஒரு மைனர் குழந்தை, அவங்க மேஜர் ஆகிற வரையும் அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்கள விட முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி, செக்யூரிட்டி அதெல்லாம் தேவை. அதனால் அவங்க யார் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட இருக்கணும்னு கோர்ட்டை தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான நம்ம தீபிகா இருந்துக்கிட்டு என்றைக்கு இருந்தாலும் நான் வெளியே வருவேன், வந்து நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன், வாயை மட்டும் இப்போ மூடல, வாயை உடச்சிருவேன் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு இதுக்கு மேலே சத்தம் போட்ட கண்ணு முட்டையெல்லாம் நோண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.